பழையன கழிதலும் புதியன புகுதலுமாய் தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே பழைய பொருட்களை பொதுமக்கள் தீயிட்டு கொளுத்தி போகியை கொண்டாடினர். போகி பண்டிகை காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கும்மிடிப்பூண்டியில் காற்றின் தர குறியீடு 196 பதிவாகியுள்ளது. போகி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் புகை மூட்டம் காரணமாக சென்னையில் 8 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 7 விமானங்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிலையில் 10 விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. போகி பண்டிகை கொண்டாடப்படுவதால் நிலவும் புகை மூட்டம் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதால் குமரி மற்றும் அந்தியோதயா அதிவிரைவு ரயில்கள் தாம்பரத்திற்கு தாமதமாக வந்தடைந்தன. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட்டு சென்றனர். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்லும் மக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னையிலிருந்து பேருந்துகள், ரயில்கள் மற்றும் சொந்த வாகனங்கள் என இதுவரை 18 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4390 பேருந்துகள் மூலமாக 2,940,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த 5 நாட்களில் 6,90,720 பேர் அரசு பேருந்துகளில் பயணித்திருப்பதாக அரசு போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இன்று 2,920 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தனியார் பேருந்துகளையும் வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு இன்றும் விநியோகிக்கப்படுகிறது. கைரேகை பதிவில் சிக்கல் ஏற்பட்டால் கருவிழியை ஸ்கேன் செய்து பொங்கல் தொகுப்பை வழங்க உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டுள்ளது. நாளை பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பொருட்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மிக முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜை இன்று நடைபெறுகிறது. பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் ஐயப்பன் காட்சியளிக்கும் மகர ஜோதி நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சன்னிதானத்தில் குவிந்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நண்பகல் 12 மணியிலிருந்து பக்தர்கள் மலை ஏறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தின் முடிவையும் அறுவடை காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கும் லோரி பண்டிகை இன்று வட இந்தியா முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அரசியல் தலைவர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவரும் தீமூட்டி பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர்.
மகர சங்கராந்தியை முன்னிட்டு மேற்கு வங்கத்தில் கங்கையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி வருகின்றனர். கட்டுக்கடங்காத வகையில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியில் கடும் பனி மூட்டத்திற்கு மத்தியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடும் குளிர் வாட்டிய நிலையில் கடமை பாதையில் முப்படை வீரர்கள் மிடுக்கான நடைபோட்டு அணிவகுப்பில் ஈடுபட்டனர். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களின் கட்டண விவரங்களை ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ளது. 400 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு முதல் வகுப்பு ஏசி கட்டணம் 1520 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்பட சென்சார் சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு மீது நாளை விசாரணை நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்று வழங்க மறுப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற மாட்டார் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் போராட்டத்தில் இதுவரை 2000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்பிற்கு பயங்கரவாதிகளே காரணம் எனவும் ஈரான் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அங்கமாக இருப்பதை விட டென்மார்க்கின் ஒரு பகுதியாகவே இருக்க விரும்புவதாக கிரீன்லாந்து பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ராணுவ ரீதியாக கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்க முயன்றால் அது நாட்டோ அமைப்பின் முடிவாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிரியாவின் அலப்போவில் உள்ள குர்திஷ் குடியிருப்புகளில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஆயிரக்கணக்கான குர்திஷ் இன மக்கள் சிரிய அரசை கண்டித்து மாபெரும் பேரணி நடத்தினர். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. மும்பை அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 43 பந்துகளில் 71 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனியார் பள்ளியில் மாணவர்கள் முன்பு பேசிய ராகுல் காந்தி நாட்டின் ஜனநாயக அமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மதமோ மொழியோ இனமோ பிடிக்கவில்லை என்பதற்காக ஒருவர் மீது தாக்குதல் நடத்துவது சரியானது அல்ல எனவும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்ய வருகிற 31ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. சேலம் அருகே மகனை காப்பாற்றும் முயற்சியில் அரிவாளால் வெட்டப்பட்டு மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் ரவுடி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வெல்லும் மாடுபிடி வீரருக்கு காரும், சிறந்த காளைக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள நிலையில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டரும் வழங்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து மதுரை, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ரிசர்வேஷன் இல்லாத பெட்டிகளில் நிற்கக்கூட இடம் இல்லாத நிலையில் ஏற்பட்டதால் பலர் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணித்தனர்.
मैम? பொங்கல் தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து 61,000த்திற்கும் அதிகமான வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளன. பொதுமக்கள் சிரமமின்றி செல்ல ஏதுவாக சுங்கச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலையில் 7 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஆமை வேகத்தில் நகர்ந்த வாகனங்களால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் தனியார் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைத்து அனுப்பியது போக்குவரத்து காவல்துறை. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் காத்திருந்து சென்றனர். பிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த புகாரின் அடிப்படையில் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். 40 வகையான நிகழ்ச்சிகளுடன் சென்னை சங்கமம் கலை திருவிழா இன்று தொடங்குகிறது. சென்னையின் 20 இடங்களில் வருகிற 18ஆம் தேதி வரை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 600 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் விழுப்புரம் மற்றும் மேல்மருவத்தூர் பேருந்து நிலையங்களில் இறக்கிவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் 263 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ஊடுருவ முயற்சித்த பாகிஸ்தானின் ட்ரோன்களை நோக்கி இந்திய ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. ட்ரோன்கள் மூலம் ஏதேனும் வீசப்பட்டதா என்பது குறித்து ரஜோரி, பூஞ்ச் மாவட்டங்களின் எல்லை பகுதிகளில் ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் இருக்கை விவகாரத்திற்கு மத்தியில் ராகுல் காந்தியுடன் தனியாக பேசிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். மைசூரு விமான நிலைய ஓடுதளத்தில் இருவரும் உரையாடிய காட்சிகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசி வாயிலாக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் கனிம வளங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக ஜெய்சங்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் உள்ள ஐபாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகள் தொடர்பான மனுக்கள் மீது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது. கடந்த 9ஆம் தேதி வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்குள் பொதுமக்கள் திரண்டதால் கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் இந்தியா, பிரான்ஸ் இடையேயான 38வது மூலோபாய பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றது. பிரான்ஸ் அதிபர் அடுத்த மாதம் இந்தியா வரவுள்ள நிலையில் கையெழுத்தாக உள்ள பல்வேறு துறைசார் ஒப்பந்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% கட்டண சலுகை வழங்கும் முறை இன்று முதல் அமலுக்கு வந்ததாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி முதியவரிடம் மோசடியில் ஈடுபட முயற்சித்த நபர். போலீஸ் அதிகாரி போல் வீடியோ காலில் பேசிய மோசடி நபரை பிடிக்க போலீசார் தீவிரம். കനറ ബാങ്കിൽ അക്കൗണ്ട് തുറന്നിട്ട് അതിൽ നിന്ന് മൾട്ടി ക്രോഡ്സിൻ്റെ ഇത് ടെറർ ഫണ്ടിങ്, മണി ലോണ്ടറിങ് ഇതൊക്കെ നടന്നെന്നാണ് നിങ്ങൾ പറഞ്ഞത്. അതെ, ദാറ്റ് ഈസ് റിലേറ്റഡ് വിത്ത് സം മാർക്കറ്റിംഗ്.
PSLV C-62 ராக்கெட் தோல்வியடைந்த நிலையில் வியக்க வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பெயினின் ஆர்பிட்டல் பாரடைம் நிறுவனம் உருவாக்கிய KID விண்கலம் மட்டும் செயல்பட தொடங்கியதாக வெளியாகியுள்ள தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க நாடாளுமன்ற தூதுக்குழுவினரை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சந்தித்து பேசினார். இருதரப்பு நாடாளுமன்ற ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்த ஓம் பிர்லா அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் இணைந்து லோரி பண்டிகையை கொண்டாடினார். மேற்குவங்க மாநிலம் அசன்சோலில் நிலக்கரி சுரங்கம் இடிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. சுரங்க இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அமெரிக்கா 25% வரி விதித்த விவகாரம். வரி விதிப்பு இந்தியாவை பாதிக்காது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி விதிப்பு விவகாரத்தில் தான் சொன்னதே சரி என்று அனைவரும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பணவீக்கம் மிகவும் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு தனது வரி கொள்கையே காரணம் என்றும், நன்றி மிஸ்டர் டாரிஃப் என்றும் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் சோமாலியர்களுக்கான தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். வருகிற மார்ச் 17ஆம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிலி நாட்டின் சான் அன்டோனியோ பகுதியில் ஆக்கிரமிப்பு நிலங்களில் குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது வன்முறை வெடித்தது. போராட்டக்காரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பல போலீசார் காயமடைந்த நிலையில் கலவர காட்சிகள் வெளியாகியுள்ளன.